الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته الطيبين الطاهرين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أضل ممن يدعو من دون الله من لا يستجيب له إلى يوم القيامة وهم عن دعائهم غافلون صدق الله مولانا العظيم. எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே சர்வ புகழும் ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் சற்குணசீலர் சன்மார்க்க போதகர் ஷஃபீஉல் முத்னிபீன் சர்தார் தோ ஆலம் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரை பின்துயர்ந்து வாழ்ந்து உயரிய நிலையை அடைந்த உத்தம சஹாபா பெருந்தகைகள் நல்லவர்கள் வல்லவர்கள் அனைவர்கள் மீதிலும் இம்மாதத்தின் கதாநாயகர் அல் குத்துபுல் மஜீத் வல் கௌசுல் பரீத் ஷாஹுல் ஹமீத் அப்துல் காதிர் நாஹுரியில் மாணிக்கபூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதிலும் இவ்விடத்தின் நாயகர் அபுல் அர்பான் அப்துல் ஜவாதில் ஆலிமுல் வலி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதிலும் ஷேகுனா மிஸ்பாஹி அத்தாலல்லாஹு பகாஅ அன்னவர்கள் மீதிலும் நம் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக என்று வேண்டியவனாக புனிதமிகு ஸலாத்துல் ஜும்ஆவை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹ்வுடைய இல்லத்திலே கூடியிருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களின் எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை தக்வா செய்து அவனுக்கு வழிபட்டு நடக்குமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவுலியாக்களின் பக்தர்களே, நாம் இன்று ஒரு புனிதமான தினத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது ஜுமாதுல் உக்ரா என்ற மாதத்திலே நினைவு கூறப்படக்கூடிய நாயகர் காரணக்கடல் ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகம் அவர்களுடைய மனாகிபு ஓதப்படுகின்ற இந்த மாதத்தில், அதுவும் குறிப்பாக இன்று அதிகாலை அவர்களுடைய புனித கபரு ஷரீஃபுக்கு சந்தனம் பூசப்பட்டது. அப்படியான ஒரு மகிழ்வுகரமான ஒரு தினத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைய தினத்திலே, இன்றைய குத்பா பிரசங்கத்திலே காரணக்கடல் கஞ்சே செவா கஞ்சே பக்ஷ் ஷாஹுல் ஹமீத் அப்துல் காதிர் நாஹூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களை பற்றிய ஒரு சில குறிப்புகளை தரலாம் என்று நான் நினைக்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எஜமான் ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகம் அவர்கள் இந்தியாவின் வடபகுதியில் அயோத்தி மாநிலத்திலே மாணிக்கப்பூர் என்ற ஊரிலே ஹிஜ்ரி 910 வருடம், அதாவது ஆங்கில வருடம் 1491 பிறந்தார்கள். அவர்கள் ஹிஜ்ரி 978 இவ்வுலகை விட்டும் மறைந்தார்கள். அவர்கள் மாணிக்கப்பூரில் பிறந்தவர்களாக இருந்தாலும் இறை தீன் பணி செய்வதற்காக இறைவனின் உத்தரவின் பேரிலே நாகூர் ஷரீஃபிலே அவர்கள் தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்தினார்கள். ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகம் அவர்களுடைய தந்தையின் பெயர் ஹசன் குத்தூஸ். அவுலியாக்களை பின்பற்றக்கூடிய நாங்கள், அவுலியாக்களுடைய வழியிலே செல்லக்கூடிய நாங்கள், அவர்களை நேசித்து புகழ்கள் பாடக்கூடிய பக்தர்கள், அவர்கள் பற்றிய தகவல்களை, அவர்களை பற்றி ஒரு சில குறிப்புகளை அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இங்கே குறிப்பிடுகின்றேன். அவர்களுடைய தந்தையின் பெயர் ஹசன் குத்தூஸ், அவருடைய தாயாரின் பெயர் பீவி பாத்திமா. இவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள். செய்யிது. அதே நேரத்தில்
குத்புனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய பரம்பரையை சார்ந்தவர்களும் தான். இவர்கள் காரணக்கடல் ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகம் அவர்கள் மக்களிடையே, அதாவது இலங்கை, இந்தியா போன்ற ஆசிய நாட்டு மக்களிடையே தன்னுடைய அற்புதத்தால் காரணக்கடல் என்று பிரபல்யமானவர்கள். அவர்களை பற்றி தெரியாதவர்கள் இருக்கவே முடியாது. ஆகவே அவர்களை பற்றிய ஒரு சில கராமாத்துக்களை கூறி நாங்கள் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய மஹப்பத்தை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்களை பற்றி ஒரு சில குறிப்புகளை நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன். இவர்கள் 68 வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் திருமணம் முடிக்காதவர்கள். காரணம், பல காரணங்கள் கூறப்படுகின்றன. அதாவது அவர்களுக்கு நேரமின்மை, இறை ஷுஹூதிலே, இறை காட்சியிலே, இறைவனுடைய விடயத்திலே அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்ததன் காரணத்தினால் இந்த லௌகீக வாழ்க்கையை, இந்த சிற்றின்ப வாழ்க்கையை அவர்களுக்கு அனுபவிப்பதற்கு நேரமின்மை காரணத்தினால் அவர்கள் திருமணம் முடிக்கவில்லை. அல்லது இந்த உலகத்திலே, இந்த வையகத்திலே அவர்களுக்கு மனைவியாக வாழக்கூடிய ஒரு தகுதியான பெண் இருக்கவில்லை, இல்லை என்பதன் காரணத்தினால் அவர்கள் அதை நாடவில்லை. எது எவ்வாறு இருந்தாலும் அவர்கள் இறுதி வரை திருமணம் முடிக்காமல், சையதத்துனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடிக்காமல் தனக்கென்று ஒரு வாரிசை நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எவ்வாறு ஈன்றெடுத்தார்களோ அதே போன்று ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகம் அவர்களும் தன்னுடைய வாரிசை இந்த வையகத்திலே உருவாக்கிவிட்டுத்தான் சென்றார்கள். அதாவது இவர்கள் ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி புனித மக்கமா நகரை சென்று கொண்டிருக்கின்ற வேளையில் லாகூரிலே வைத்து நூருத்தீன் என்ற ஒரு முஃப்தி, மார்க்க தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒருவர் அவர்களை சந்தித்து, நாயகமே, நான் பிள்ளை பாக்கியமற்றவனாக இருக்கின்றேன், எனக்கு வாரிசு இல்லை, நீங்கள் தான் அந்த பிள்ளை பாக்கியத்தை எனக்கு தர வேண்டும் என்று ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகம் அவர்களை சந்தித்து அவர்கள் ஷாஹுல் ஹமீத் நாயகம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள். அப்பொழுது ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகம் அவர்கள், உங்களுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை, ஆனால் என்னுடைய விழா எலும்பிலே பிள்ளைகள் இருக்கின்றன, அவற்றை உங்களுக்கு நான் தருவேன். ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? முதலாவதாக பிறக்கக்கூடிய அந்த ஆண் குழந்தை ஒன்று பிறக்கும். அந்த ஆண் குழந்தைக்கு என்னுடைய மூத்த சகோதரர் அவர் மரணித்து விட்டார்கள், அவர்களுடைய பெயர் யூசுப். அந்த ஆண் குழந்தைக்கு நீங்கள் யூசுப் என்று பெயர் சூட்டி அந்த குழந்தையை என்னிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். அதன் பிறகு பிறக்கின்ற குழந்தைகளை தாங்கள் எடுத்துக் கொள்ளலாம் என்று ஒரு நிபந்தனையிட்டு அந்த நூருத்தீன் அவர்களிடத்திலே கூறுகின்றார்கள். அதற்கு அவர்களும் பிள்ளை பாக்கியமற்றவர்களாக இருந்த அவர்கள் ஒப்புக்கொள்கின்றார்கள், ஏற்றுக்கொள்கின்றார்கள். அப்பொழுது ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகம் அவர்கள் தன்னுடைய வாயிலே சப்பிக்கொண்டிருந்த அந்த வெற்றிலை எச்சை அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். இதை நீங்கள் விழுங்குங்கள், உங்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கும், பிள்ளைகள், பல பிள்ளைகள் பிறக்கும். அதிலே நிபந்தனையின்படி அந்த யூசுப் என்ற குழந்தையை தன்னிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். அது மாத்திரம்தான் அவர்களுக்கு வழங்கிய நிபந்தனை. இவர்கள் சென்று விட்டார்கள். அந்த நூருத்தீன் என்ற முஃப்திக்கு 4 ஆண் குழந்தைகளும் இன்னும் சில பெண் குழந்தைகளும், பெண் குழந்தைகளுடைய கணக்கு அங்கே குறிப்பிடப்படவில்லை, இருந்தாலும் 4 ஆண் குழந்தைகள் அவர்களுக்கு பிறக்கின்றன. ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகம் அவர்கள் சொன்னது போன்று முதலாவதாக பிறந்த அந்த ஆண் குழந்தைக்கு அவர்கள் யூசுப் என்று பெயர் வைக்கின்றார்கள். ஒரு மனிதன் தான் பெற்ற குழந்தையை இன்னொருவருக்கு இனாமாக வழங்குவதை விரும்ப மாட்டான். அதே போன்று இவர்கள் தன்னுடைய ஒப்பந்தத்தை அவ்வாறே வைத்துவிட்டு அந்த குழந்தையை
ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயம் அவர்களிடத்திலே வந்து ஒப்படைக்காமல் அவர்களுடைய பாட்டிலே லாகூரிலே இருந்து விட்டார்கள். யூசுப் நாயகம் இப்பொழுது ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகம் அவர்களுடைய ஜியாரத்துக்கு அருகாமையில் லாகூருக்கு சென்றவர்களுக்கு தெரியும், அவர்களுடைய கபரும் அங்கேதான் இருக்கின்றது. அவர்கள் 7 வயதை அடைந்த நேரத்திலே யூசுப் நாயகம் அவர்களுக்கு ஒரு அசரீதி கேட்கின்றது. இல்ஹக் பி அபீக்கல் ஹகீகி, உன்னுடைய உண்மையான தந்தையுடன் போய் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு ஒரு அசரீதி கேட்கின்றது. அப்பொழுது அவர்கள் தன்னுடைய அந்த உடலின் தந்தை நூருத்தீன் அவர்களிடத்திலே வந்து கேட்கின்றார்கள், என்னுடைய தந்தை யார், என்னுடைய உண்மையான தந்தை யார் என்று கேட்கின்றார்கள். அவர்களுக்கு ஆச்சரியம் ஏற்படுகின்றது. நான் தான் உன்னுடைய தந்தை என்பதாக கூறுகின்றார்கள். இல்லை, நீங்கள் என்னுடைய உடலின் தந்தை தான், உண்மையான யதார்த்தமான என்னுடைய தந்தை யார் என்று கூறுங்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது இவர்களுக்கு ஞாபகம் வருகின்றது, ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயம் அவர்கள் எங்களுக்கு இவ்வாறு ஒரு ஒப்பந்தத்தை செய்துதான் இந்த குழந்தை பாக்கியத்தை எங்களுக்கு பெற்றுத் தந்தார்கள் என்று ஞாபகம் வருகின்றது. அவ்வாறு கேட்ட யூசுப் நாயம் அவர்கள் தன்னந்தனியே தன்னுடைய தந்தையார் ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகம் அவர்களை தேடி வருகின்றார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த பூமியை சுருக்கி கொடுத்தான். 7 வயது பாலகனாக இருந்தார்கள். அதன் காரணத்தினால் அவர்களுக்கு அந்த பூமியை சுருக்கி கொடுத்ததாக சொல்லப்படுகின்றது. அவர்கள் ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகம் அவர்களிடத்திலே வந்து சேர்ந்து விட்டார்கள். ஆகவே ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகம் அவர்கள் திருமணம் முடிக்காதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கென்றிருந்த வாரிசை சையதத்துனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈன்றெடுத்தது போன்று இந்த வையகத்திலே தந்துவிட்டுத்தான் சென்றார்கள். இது ஒரு மனிதனுக்கு அவனுடைய நசலிலே அவனுடைய விழாவிலே குழந்தை பாக்கியம் இல்லாது இருந்தாலும் அந்த பாக்கியத்தை ஒருவனுக்கு வழங்குவதென்பது அல்லது தன்னுடைய விழாவிலே இருக்கக்கூடிய குழந்தைகளை இன்னொருவருக்கு மாற்றி கொடுப்பது என்பது ஒரு அற்புதம். இன்றைய விஞ்ஞானம் எவ்வளவு தூரம் வளர்ந்திருந்தாலும் இன்று என்ன செய்கின்றார்கள், ஒருவருடைய அந்த நுத்துபாவை எடுத்து டெஸ்ட் டியூப் என்று சொல்லக்கூடிய பரிசோதனை குழாய் மூலம் இன்னொருவருடைய கருவிலே குழந்தைகளை உருவாக்கக்கூடிய ஆற்றலை இன்று விஞ்ஞானம் பெற்றிருந்தாலும் தான் வாயிலே சப்பிக் கொண்டிருந்த வெற்றிலை சாறை கொண்டு தன்னுடைய விழாவிலே இருந்த பிள்ளைகளை, ஒரு குழந்தை அல்ல 4க்கு மேற்பட்ட குழந்தைகளை இன்னொருவருக்கு மாற்றி கொடுத்தல் என்பது அவர்கள் விஞ்ஞானியாக இருந்தார்கள். இல்லை, நவீன ஆயுதங்களை கொண்டா தன்னுடைய குழந்தைகளை மாற்றி கொடுத்தார்கள். இல்லை, அவர்கள் மெய்ஞானியாக இருந்ததன் காரணத்தினால் இந்த விஞ்ஞானத்தால் செய்ய முடியாததை தன்னுடைய மெய்ஞானத்தை கொண்டு செய்து காட்டினார்கள் இந்த வையகத்துக்கு. அன்றிருந்தவர்களுக்கு அது ஆச்சரியமாக இருந்திருக்கும். ஆனால் இன்று விஞ்ஞான வளர்ச்சியை வைத்து நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற நேரத்திலே இது சாத்தியமான ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது. ஆனால் அவர்கள் செய்த முறைப்படி செய்வதென்றால் அவர் விஞ்ஞானியாக அன்றி அல்லாமல் மெய்ஞானியாக இருந்தால் மாத்திரம்தான் அதை அவரால் செய்து காட்ட முடியும். அதே போன்று ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயம் அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களுடன் அவர்களுடைய சீடர்களும் செல்வார்கள். அப்பொழுது ஒரு நாள் தமிழ்நாட்டிலே உங்களுக்கு தெரியும், இந்துக்கள் காளை மாட்டை வணங்கக்கூடியவர்களாக அதை தெய்வமாக மதிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இவர்களுடன் சென்ற சீடர்கள் என்ன செய்து விட்டார்கள், ஒரு கோயில் மாட்டை அறுத்து சாப்பிட்டு விட்டார்கள். அவர்கள் வணங்கக்கூடிய அவர்களுடைய கோயில் மாட்டை அறுத்து சாப்பிட்டு விட்டார்கள். அப்பொழுது அந்த கோயில் நிர்வாகத்தினர் பாதுஷா நாயகம் அவர்களிடத்திலே வந்து முறையிடுகின்றார்கள், உங்களுடன் வந்தவர்கள் எங்களுடைய கோயில் மாட்டை அறுத்து சாப்பிட்டு விட்டார்கள் என்று வழக்காடுகின்றார்கள். இப்பொழுது ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயம் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்பொழுது ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயம் என்ன சொன்னார்கள், இந்த சீடர்களை பார்த்து நீங்கள் அறுத்து சாப்பிட்டீர்களா என்று கேட்டார்கள். ஆம், நாங்கள் பசியா இருந்தது அறுத்து சாப்பிட்டு விட்டோம். அப்பொழுது உடனே சொன்னார்கள், நீங்கள் அந்த அறுத்த மாட்டுடைய எலும்புகளை ஒரு இடத்திலே குமியுங்கள் என்று சொன்னார்கள்.
அந்த மாட்டுகளுடைய அந்த அறுக்கப்பட்ட மாட்டினுடைய எலும்புகளை ஒரு இடத்திலே குவிக்கப்பட்டன. ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகம் அந்த எலும்புகளை பார்த்து தும்பீதினில்லா, அல்லாஹுடைய உத்தரவை கொண்டு நீ எலும்பு என்று சொன்னார்கள். அந்த மாடு எழுந்து நின்றது. ஏற்கனவே இவர்கள் அறுத்து சாப்பிட்டு விட்டார்கள். ஆனால் ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகம் அவர்கள் அந்த எலும்புகளை குவித்து அதை எலும்பு என்று சொன்னார்கள். அந்த மாடு எழுந்து நின்றது. அந்த கோயில் வாசிகள், அந்த கோயில் நிர்வாகத்தினர் அந்த மாட்டை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். ஒரு செத்த பிராணியை அதனுடைய எலும்புகளை மாத்திரம் வைத்து உயிர்ப்பிப்பது என்பது ஒரு மாபெரும் அற்புதமாக காணப்படுகின்றது. இதை ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகம் அவர்கள் செய்து காட்டியிருக்கின்றார்கள். இறந்த பிராணியை உயிர்ப்பிப்பது என்பது அல்லாஹுடைய சிபத்து. நாளை மறுமையிலே இந்த உலகத்திலே மரணிக்கக்கூடியவர்களை உயிர்ப்பிக்கக்கூடியவன் ஒருவன் அல்லாஹ் மாத்திரம்தான். அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார், தன்னை நெருங்கிய அடியாருக்கு அந்த சிவத்தை பரிசாக வழங்குகின்றான். லா யஸாலுல் அப்து யதகர்ரபு இலைய பின்னவாஃபில் ஹத்தா உஹிப்பஹு ஃபஇதா அஹ்பப்துஹு குன்து ஸம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி வபஸரஹு அல்லதி யுப்ஸிரு பிஹி வயதஹு அல்லதி யப்துஷு பிஹா வர்ஜுலஹு அல்லதி யம்ஷி பிஹா. ஹதீஸுல் குத்ஸியிலே அல்லாஹ் தஆலா என்ன கூறுகின்றான்? என்னுடைய அடியான் நஃபிலான வணக்கங்களை கொண்டு, சுன்னத் மேலதிகமான வணக்கங்களை கொண்டு என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பான். ஃபஇதா அஹ்பப்துஹு, நான் அவனை விரும்பிவிட்டால், அவ்வாறு அந்த நஃபிலான வணக்கங்களை கொண்டு அவன் என்னை நெருங்குகின்ற நேரத்திலே நான் அவனை விரும்பிவிட்டால், குந்து ஸம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, அவன் கேட்கின்ற கேள்வியாக நான் ஆகின்றேன். வபஸரஹு அல்லதி யுப்ஸிரு பிஹி, அவன் பார்க்கின்ற பார்வையாக நான் ஆகின்றேன் என்பதாக கூறுகின்றான். என்ன சொல்கின்றான்? அல்லாஹு தஆலா ஒரு அடியான் தன்னை நெருங்கி வருகின்ற நேரத்திலே அவனை அல்லாஹு தஆலா நேசித்து விட்டால் அந்த மனிதனுடைய கேட்கும் கேள்வியாக நான் ஆகுகின்றேன். அந்த மனிதனுடைய கேட்கும் கேள்வியாக என்னுடைய கேள்வியாகின்றது என்று சொல்லவில்லை. அல்லாஹு தஆலா என்ன கூறுகின்றான்? அந்த மனிதன் கேட்கும் கேள்வியாக நான் ஆகுகின்றேன், அவன் பார்க்கின்ற பார்வையாக நான் ஆகுகின்றேன், அவனுடைய பார்வையாக என்னுடைய பார்வையாகும் என்று சொல்லவில்லை. இதை இங்கே ஏன் குறிப்பிட்டு காட்டுகின்றேன் என்றால், வஹதத்துல் வஜூதுக்கு பிழையான வியாக்கியானம் கூறக்கூடியவர்கள் அல்லாஹு தஆலா ஸாத்தை கொண்டு வெளியாகவில்லை, அவனுடைய சிபாத்துக்கள் தான் இங்கே காணப்படுகின்றது என்பதாக இன்று கூறி மக்களை குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா என்ன சொல்லி இருக்க வேண்டும்? அவனுடைய கேள்வியாக நான் ஆகுகின்றேன் தான், அவனுடைய முழு ஸாத்தையும் தான் அங்கு நாடப்படுகின்றதே தவிர என்னுடைய கேள்வி அவனுடைய கேள்வியாக மாறுகின்றது என்று சொல்லவில்லை. அப்படி என்றால் தான் அல்லாஹு தஆலாவுடைய சிபத்து தான் இங்கே வெளியாக இருக்கின்றது என்று கூற முடியும். ஆகவே வஹதத்துல் வஜூதுக்கு பிழையான வியாக்கியானம் கூறக்கூடியவர்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று வயதஹு அல்லதி யப்துஷு பிஹா, அவன் பிடிக்கின்ற கரமாக நான் ஆகின்றேன். வர்ஜுலஹு அல்லதி யம்ஷி பிஹா, அவன் நடக்கும் காலாக நான் ஆகின்றேன் என்று அல்லாஹு தஆலா கூறியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். ஆகவே ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகம் அவர்கள் இவ்வாறான அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியது அவர்கள் இறைவன் பக்கம் நெருங்கி அல்லாஹ்விலே பனாவாகி அவனை கொண்டு அவர்கள் செய்ததன் காரணத்தினாலேதான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகம் அவர்களுடைய மனாத்திபு கூறப்படுகின்ற இந்த மாதத்திலே, அதிலும் குறிப்பாக இன்றைய தினத்திலே அவர்கள் ஹிஜ்ரி 978 ஆண்டு இவ்வுலகை விட்டு மறைந்தார்கள். அதுவும் ஒரு வெள்ளிக்கிழமை தினத்திலே தான் மறைந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே அவர்களுடைய புகழ் கூறப்படக்கூடிய, அவர்களை நினைவுபடுத்தக்கூடிய இந்த மாதத்திலே நாங்கள் அவர்களிடத்திலே அவர்களை கொண்டு வசீலா தேட வேண்டும். அவர்களிடத்திலே எங்களுடைய தேவைகளை கேட்டால் அவர்கள் நிச்சயம் அதை நிறைவேற்றி தருவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்று என்ன சொல்கின்றார்கள்? அவுலியாக்களிடத்திலே நீங்கள் நேரடியாக கேட்டால், அவர்களிடத்திலே நீங்கள் உங்களுடைய ஹாஜத்துகளை தேவைகளை கேட்டால் அது ஷிர்க் என்று கூறுகின்றார்கள். ஆகவே நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ்விடம் தான் கேட்க வேண்டும்.
படைப்புகளிடத்திலே அதிலும் அவுலியாக்களிடத்திலே நீங்கள் கேட்டால் அது அவனுக்கு அல்லாஹுக்கு இணை வைப்பதாக ஆகிவிடும் என்பதாக கூறி மக்களை அவுலியாக்களுடைய வழியிலிருந்து திசை திருப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் வஹாபிகள். என்ன சொல்கின்றார்கள்? அதற்கு ஆதாரமும் கூறுவார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், வமன் அضل ممن يدعو من دون الله من لا يستجيب لهم الى يوم القيامه من لا يستجيب له الى يوم القيامه. இறுதி நாள் வரை இவர்களுக்கு பதில் அளிக்காத அல்லாஹ் அல்லாதவற்றை அழைக்கக்கூடியவர்களை விட மிக வழிகட்டவர்கள் யார் இருக்கின்றார் என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். இந்த வசனத்தை காட்டி மறுமை நாள் வரை பதிலளிக்காத அவன் அல்லாத அல்லாஹ் அல்லாத படைப்புகளிடத்திலே படைப்புகளை அழைக்கக்கூடியவனை விட மிக வழிகேடன் யார் இருக்கின்றான் என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகின்றான். ஆகவே அவன் அல்லாதவற்றிடத்திலே நீங்கள் அவன் அல்லாதவற்றை அழைப்பது, அவர்களை பிரார்த்திப்பது வழிகேடு என்பதாக மக்களிடத்திலே அல் குர்ஆன் வசனத்தை தொலையாக திணித்து காட்டி அவுலியாக்களுடைய தொடர்பை விட்டு மக்களை துண்டித்து விடுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே என்ன கூறுகின்றான்? அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே, அதாவது மறுமை நாள் வரை உங்களுக்கு பதில் அளிக்காத அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே துஆ செய்பவர்கள் அல்லது அழைப்பவர்கள் இவர்களை விட மிக வழிகேடர்கள் யார் இருக்கின்றார்கள் என்பதாகத்தான் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இங்கே இவர்கள் மக்களை புலையான வழியில் திசை திருப்புவதற்கு அங்கே கூறப்பட்டிருக்கின்ற யதுஉ என்ற சொல்லைத்தான் தவறாக மக்களிடத்திலே திணித்து காட்டுகின்றார்கள். முதலாவதாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், அவுலியாக்களிடத்திலே நபிமார்களிடத்திலே எங்களுடைய தேவைகளை கேட்பதற்கு மாற்றமாக எந்த ஒரு அல் குர்ஆன் வசனமும் இறங்கவில்லை. மாறாக காபிர்களுடைய விடயத்தில் அவர்கள் சிலைகளிடத்திலே விக்கிரகங்களை கொண்டு விக்கிரகங்களிடத்திலே அவர்கள் நேரடியாக உதவி தேட்டதன் காரணத்தினால் அவை விக்கிரகங்களுடைய விடயத்திலே காபிர்கள் மீது இறக்கப்பட்ட வசனமே தவிர சுன்னத் வல் ஜமாஅத்துடைய மக்களுக்கு, அவுலியாக்களை நேசிக்கக்கூடியவர்களுக்கு, நபிமார்களை நேசிக்கக்கூடியவர்களுக்கு இறங்கப்பட்ட வசனம் அல்ல. இன்னும் ஒரு வசனத்தை கூறி காட்டுவார்கள், அன்னல் மசாஜித லில்லாஹி, பள்ளி வாயில்கள் எல்லாம் அல்லாஹுக்குரியவை, வலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹுடன் வேறு எவரையும் நீங்கள் அழைக்க வேண்டாம் என்று கூறுவார்கள். இந்த தஆ என்பதற்கு பல கருத்துக்கள் இருக்கின்றன. அதிலே அழைத்தான் என்ற பொருளை கொடுத்து அல்லாஹ் பள்ளி வாயில்கள் அல்லாஹுக்குரியன, அவற்றிலே அல்லாஹுடன் வேறொருவரை நீங்கள் அழைக்க வேண்டாம் என்று அழைத்தான் என்ற பொருளை நாங்கள் கொடுத்தோமே ஆனால் பள்ளி வாயிலே முஅத்தினார் பாங்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். அவர் மக்களை அழைக்கின்றார், ஹய்யா அலஸ் ஸலாஹ், தொழுகைக்கு விரைந்து வாருங்கள் என்று கூப்பிடுகின்றார். ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றி பெற விரைந்து வாருங்கள் என்று மக்களை கூப்பிடுகின்றார். அல்லாஹுடன் அவன் அல்லாத ஒருவனை வேறொருவரையும் நீங்கள் அழைக்க வேண்டாம் என்று நாங்கள் அழைத்தல் என்ற பொருளை கொடுத்தோமே ஆனால் பள்ளி வாயில்களே பாங்கு செல்ல முடியாது. ஆகவே தஆ என்பதற்கு அழைத்தான் என்ற பொருளை கொடுப்பது பொருத்தமற்றதாக இங்கே ஆகிவிடுகின்றது. அதே போன்று தஆ என்பதற்கு இபாதத், வணங்கினான் என்ற பொருளும் வரும். வமன் அضل ممن يدعو من دون الله من لا يستجيب له الى يوم القيامه, மறுமை நாள் வரை அவர்களுக்கு பதிலளிக்காத அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்குபவனை விட மிக வழிகேடன் இருக்கின்றான் என்று இந்த வசனத்துக்கு நாங்கள் பொருள் கொடுத்தோமே ஆனால் அது மிக பொருத்தமானதாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் காபிர்கள் விக்கிரகங்களை வணங்கினார்கள். நாங்கள் அவுலியாக்களை வணங்குகின்றோமா? நபிமார்களை வணங்குகின்றோமா? அல்லாஹ் அல்லாத எதையும் யாரும் வணங்கவில்லை. இந்த வசனத்திற்கு வணங்கினான் என்ற தஆ என்பதற்கு வணங்கினான் என்ற பொருளை கொடுத்தோமே ஆனால் அல் குர்ஆனுடைய வசனத்துக்கு கருத்தும் சரியாகிவிடும். அது எங்களுக்கு அவர்கள் கூறி காட்டுவது பொருத்தமற்றதாகவும் ஆகிவிடும். ஆகவே இங்கே அல்லாஹ் தஆலா கூறுவது அல்லாஹ் அல்லாதவற்றை
நாளை மறுமை வரை பதிலளிக்காத அந்த விக்கிரகங்களை வணங்குபவர்களை விட வழிகேடன் யார் இருக்கின்றான் என்பதாகத்தான் அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றான். ஆகவே வணங்குதல் என்ற பொருளை நாங்கள் கொடுத்தோமேயானால் அது காபிர்களுக்கு மாத்திரம் பொருத்தமான வசனமாகவே அமையுமே தவிர அவுலியாக்களை அழைப்பவர்களுக்கு அல்லது அவுலியாக்கள் அல்லாத படைப்புகளை அழைக்கக்கூடியவர்களுக்கு பொருத்தமான வசனமாக அது ஆகாது. அதே நேரத்தில் இங்கே தஆ என்பதற்கு துஆ செய்தான், பிரார்த்தனை செய்தான் என்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது. இந்த வசனத்திற்கு அல்லாஹ் அல்லாதவற்றை மறுமை நாள் வரை பதிலளிக்காத அல்லாஹ் அல்லாதவற்றிடம் பிரார்த்திப்பவர்களை விட மிக வழிகேடர்கள் யார் இருக்கின்றார் என்று நாங்கள் பொருள் சொன்னோமே, ஆனால் அதுவும் பொருத்தமானதுதான். அல்லாஹ் அல்லாதவற்றிடம் பிரார்த்திப்பது கூடாது. நாங்கள் மாறி கேட்பார்கள், நீங்கள் அவுலியாக்களிடத்திலே பிரார்த்திக்கின்றீர்களே, அவுலியாக்களிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றீர்களே, நாங்கள் ஒருபோதும் அல்லாஹ் அல்லாதவற்றிடம் அவுலியாக்களிடமோ நபிமார்களிடமோ துஆ செய்யவில்லை, பிரார்த்தனை செய்யவில்லை, மாறாக வசீலா தான் தேடுகின்றோம். வசீலா தேடுவது இஸ்லாத்தில் உள்ளது. வப்தகு இலைஹில் வசீலா, அல்லாஹ் அளவில் நீங்கள் வசீலா தேடுங்கள். அவுலியாக்களிடத்திலே நீங்கள் என்னுடைய நோயை குணப்படுத்துங்கள் என்று கேட்கின்றீர்களே, அதே வசனத்தை தான் அல்லாஹ்விடத்திலும் கேட்கின்றோம். இறைவா அல்லாஹும்ம ஷ்ஃபி அம்ராலி, என்னுடைய நோய்களை நீ குணப்படுத்து என்று கேட்கின்றோம். அதே வசனத்தை யா வலியல்லாஹ் இஷ்ஃபி அம்ராலி, என்னுடைய நோய்களை குணப்படுத்துங்கள் என்று கேட்கின்றோம். இரண்டும் ஒரே வசனமாகத்தானே காணப்படுகின்றது என்பதை என்று கேட்கலாம். அதை அல்லாஹ்விடத்திலே கேட்டால் துஆ, அவுலியாக்களிடத்திலே நபிமார்களிடத்திலே கேட்டால் அது வசீலா. இதற்கு என்ன ஆதாரம் இருக்கின்றது? அல்லாஹ் தஆலா وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ. அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை பார்த்து சொன்னான், நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னான். ஃபஸஜது, அவர்கள் எல்லாரும் சுஜூது செய்தார்கள், இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர. இங்கே அல்லாஹ் தஆலா என்ன சொல்கின்றான்? وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا, நீங்கள் சுஜூது செய்யுங்கள் என்ற வசனத்தை தான் சொல்கின்றான். அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்வதற்கு வஸ்ஜுது வக்தரிப், நீ அவனுக்கு சுஜூது செய்யுங்கள், அவனை நெருங்குங்கள். அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்வதற்கும் உஸ்ஜுத் என்ற சஜிதா என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகின்றான். இங்கே அல்லாஹ் தஆலா தன்னால் படைக்கப்பட்ட நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குகளை பார்த்து நீங்கள் அவர்களை வணங்குங்கள் என்றா சொன்னான்? வணங்குங்கள் என்று சொல்லவில்லை. சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னாலும் அவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களை சுஜூது செய்ய சொன்னது தஅலீம், அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக சொன்னான். அவர்களை இபாதத்து வணங்குவதற்காக சொல்லவில்லை. அல்லாஹ் தஆலா தனக்கு சுஜூது செய்யுங்கள் என்று சொல்வது தன்னை வணங்குவதற்காக. அல்லாஹ்வுக்கு தஅலீம் செய்தால் அது இபாதத்து, அவனுடைய படைப்புகளுக்கு தஅலீம் செய்தால் அது இபாதத் அல்ல. அதே போன்றுதான் அவுலியாக்களிடத்திலே நபிமார்களிடத்திலே நல்லடியார்களிடத்திலே நாங்கள் எங்களுடைய தேவைகளை கேட்டால் அது வசீலா, அல்லாஹ்விடத்திலே கேட்டால் அது துஆ, பிரார்த்தனை. ஆகவே நாங்கள் அவுலியாக்களிடத்திலே பிரார்த்தனை செய்யவில்லை, அல்லாஹ்விடம் தான் பிரார்த்தனை செய்கின்றோம். அவுலியாக்களிடத்திலே வசீலா தான் தேடுகின்றோம். ஏனென்றால் அவுலியாக்கள் எந்த வழிமாறாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நபியாக இருந்தாலும் சரி, எவருக்கும் சுயமாக எதையும் செய்வதற்கு முடியாது. இதுதான் எங்களுடைய ஈமான். அல்லாஹ் தஆலாவுக்கு மாத்திரம்தான் சுயமான சக்தி இருக்கின்றது. அந்த சுயமான சக்தி இருப்பவனிடத்திலே நாங்கள் கேட்பதுதான் துஆ. அவுலியாக்களிடத்திலே கேட்டால் அவர்களுக்கு ஒரு துரும்பை கூட அசைப்பதற்கு சக்தி இல்லை. அல்லாஹ் தஆலாவிடம் இருந்துதான் அந்த சக்தி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா தான் ذாத்தி, பூர்வீகமானவன். அவனுடைய சக்தி தான் பூர்வீகமான சக்தி. அவுலியாக்களுடைய சக்தி அத்தாயி, அல்லாஹ் தஆலாவால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சக்தியை தவிர அவர்களுக்கு சுயமான சக்தி இல்லை. ஆகவே அந்த சுயமான சக்தி இருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்தில் கேட்டால் தான் அது துஆவாக ஆகும். அந்த அத்தாயி, அவனால் பரிசாக வழங்கப்பட்ட சக்தியை கொண்டு எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களை நாங்கள் கேட்டால்
அது துஆ அல்ல, அது வசீலா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த வஹாபிகள், இந்த சுன்னத் வல் ஜமாஅத்துடைய மக்களுக்கு அவுலியாக்களிடத்திலே நீங்கள் கேட்கக்கூடாது என்பதற்கு இவர்கள் காட்டக்கூடிய திருவசனம் அது விக்கிரகங்களுக்கும் காபிர்களுடைய விடயத்திலே இறங்கப்பட்ட வசனமே தவிர அது சுன்னத் வல் ஜமாஅத்துடைய மக்களுக்கு அல்லாஹ் இறக்கி காட்டிய வசனம் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இன்னும் ஒன்றையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அவுலியாக்களிடத்திலே கேட்டோமேயானால் அன்று மக்கத்து காபிர்கள், இந்த வசனம் எந்த காபிர்களுக்கு இறங்கப்பட்டதோ அந்த காபிர்கள் என்ன நம்பிக்கையில் இருந்தார்கள்? இந்த விக்கிரகங்கள் அவர்களுடைய இலாகுகள், ஆலிஹத்து என்று சொல்லப்படுகின்றது. அல்லாஹுக்கு கைருல்லா, ஆலிஹத்துன் கைருல்லா, அல்லாஹுக்கு வேறான இலாகுகள் என்று, அல்லாஹுக்கு வேறான தனியான இலாகுகள் என்று இந்த விக்கிரகங்களை அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். அதைத்தான் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், வமன் அல்லல்லு மிம்மன் யதுஉ மின் தூனில்லாஹி, அல்லாஹ் அல்லாத, அவர்களுக்கு பதிலளிக்காத படைப்பிடத்திலே உதவி தேடுபவன் அல்லது பிரார்த்திப்பவன், இவனை விட வழிகட்டவன் யார் இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். ஆனால் முஃமின்களோ அவுலியாக்களாயினும் அம்பியாக்களாயினும் சரி, அல்லாஹுக்கு வேறான ஒரு படைப்பாக அவர்கள் காண்பதில்லை. அல்லாஹ் தானானதாகவே அவர்கள் பார்க்கின்றார்கள். இதை எவ்வாறு நான் கூறுகின்றேன் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகின்றார். நாயகமே, கண் பார்வையற்ற அவர் மனிதர். அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்கின்றார், நாயகமே, எனக்காக நீங்கள் பிரார்த்தியுங்கள், துஆ செய்யுங்கள் என்று சொல்கின்றார். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறுகின்றார்கள்? இன் ஷி'த ஸபர்த, நீங்க விரும்பினா பொறுமை செய்யுங்க, அது உங்களுக்கு சிறந்தது. வ இன் ஷி'த தஅவுது, அல்ல நான் துஆ தான் செய்ய வேண்டும் என்றால் நான் துஆ செய்கின்றேன் என்பதாக கூறினார்கள். அப்பொழுது அந்த மனிதர், இல்லை நாயகமே, எனக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று கூறுகின்றார். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக வ அத்தவஜ்ஜஹு இலைக பிநபியிக முஹம்மதின் நபிய்யிர் ரஹ்மா. நாம் அனைவரும் இந்த துஆவை அதிகம் கேட்டிருப்போம். என்ன சொல்லிக் கொடுக்கின்றார்கள்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, இறைவா நான் உன்னிடத்திலே கேட்கின்றேன், வ அத்தவஜ்ஜஹு இலைக, உன்னளவிலே நான் முன்னோக்குகின்றேன், பிநபியிக முஹம்மதின் நபிய்யிர் ரஹ்மா, ரஹ்மத்துடைய நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு உன்னை முன்னோக்குகின்றேன். இதனுடைய அர்த்தம் என்ன? ஒன்று, அல்லாஹ் தஆலாவிடத்திலே நீ கேளு என்று ஒரு துஆவை சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும், அல்லது என்னிடத்திலே கேளு என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லிக் கொடுக்கின்றார்கள்? இன்னி அத்தவஜ்ஜஹு இலைக பிநபியிக, உன்னுடைய நபியை கொண்டு உன்னை முன்னோக்குகின்றேன். ஒரு படைப்பை கொண்டு அல்லாஹ்வை எப்படி முன்னோக்குவது? அன்று காபிர்கள் ஆலியத்துன் கைருல்லா, அல்லாஹுக்கு வேறான இலாஹ் என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் நாங்கள் இவர்களை அல்லாஹ் ஐனுல்லா, அல்லாஹ் தானானதாக நினைக்கின்றோம். ஆகவே அவுலியாக்களிடத்திலேயோ நபிமார்களிடத்திலேயோ எங்களுடைய தேவைகளை கேட்பது அது இணை வைத்தலை ஒருபோதும் ஏற்படுத்த மாட்டாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்று கேவலத்திலும் கேவலம் என்னவென்றால், அவுலியாக்களை கொண்டு வசீலா தேடுகின்றார்கள், அவுலியாக்களிடத்திலே உதவி தேடுகின்றார்கள். ஆனால் அவுலியாக்கள் என்ன கொள்கையிலே வாழ்ந்தார்களோ, எந்த கொள்கையிலே வாழ்ந்தார்களோ அதை மறுக்கின்றார்கள், அல்லது பிழையான வியாக்கியானங்களை கூறி மக்களை வேறொரு திசைக்கு கொண்டு செல்கின்றார்கள். அன்று மக்கத்து காபிர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் திருக்கலிமாவை சொன்ன பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமாவுக்கு என்ன பொருள் கொண்டிருந்தார்களோ, எந்த நோக்கத்திலே அந்த திருக்கலிமாவை சொன்னார்களோ அதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஏன்? அவர்கள் அரபிகளாக இருந்த காரணத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதனால் தான் அந்த காபிர்கள் சொன்னார்கள், அஜஅலல் ஆலிஹத இலாஹன் வாஹிதா, இந்த இலாகுகள் எல்லா இலாகுகளையும் இந்த முஹம்மது ஒரு இலாஹ் என்றா சொல்லிவிட்டார் என்பதாக கேட்டார்கள். அவர்கள் கலிமாவுடைய அர்த்தம் அல் ஆலிஹத்து குல்லுஹா வாஹிதத்துன், இந்த இலாகுகள் எல்லாம் ஒன்றுதான், அது அல்லாஹ் தான் ஆனதுதான் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள்.
ஆனால் இன்று முஃமின்கள் என்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய முஃமின்கள் என்று தங்களை தாங்களே அடையாளப்படுத்திக் கொள்கின்றார்கள், அந்த கருத்தை மறுக்கின்றார்கள். ஒப்பீட்டளவிலே அந்த விளக்கத்தின் அடிப்படையிலே அந்த காபிர்களை விட, அந்த மக்கத்தி காபிர்களை விட இவர்கள் இன்று கேவலமானவர்கள். அதே போன்று இன்று வஹாபிகளை எடுத்துக்கொண்டால், நாங்கள் அவுலியாக்களிடத்திலே உதவி தேடுவது ஏனைய விடயங்கள் வஹதத்துல் வஜூதைத்தான் சாட்டுகின்றது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். கேவலம் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய உலமாக்களுடைய போர்வையிலே இருக்கக்கூடியவர்கள் இதை மறுக்கின்றார்கள். தவறான வியாக்கியானங்களை கூறி வஹதத்துல் வஜூத் என்பது இது அல்ல, அது சிவத்துத்தான், இது தாத்துத்தான் என்று மக்களை குழப்பி அந்த வழியை விட்டும் வேறொரு வழிக்கு மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒப்பீட்டளவிலே விளக்கத்தின் அடிப்படையிலே இந்த சுன்னி உலமாக்களும் வஹாபிகளை விட கேவலமானவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அவுலியாக்கள் உண்மையான வழி, அவர்கள் எந்த வழியிலே சென்றார்களோ அந்த வழியிலே நாங்கள் செவ்வனே செல்ல வேண்டும். எங்களுடைய மனோ இச்சைக்காக அல்லது உலமா சபையினால் எங்களுக்கு ஒரு பத்துவா வந்துவிடும் என்பதற்காக, அல்லது ஏற்கனவே வழங்கப்பட்ட பத்துவாவுக்கு பயந்து, அல்லது இலங்கை நாட்டுக்கு வருவதனால் எங்களுடைய விசா கேன்சல் ஆகிவிடும் என்பதற்காக, எங்களுடைய பிரபல்யம் இல்லாமல் ஆகிவிடும் என்பதற்காக சத்தியத்தை மறுக்கக்கூடாது. உண்மையை உண்மையாக சொல்ல வேண்டும். மக்களை வழிகட்டின்பால் அழைத்து சென்றால் அதை விட கேவலம் இவ்வுலகத்திலும் மறுமையிலும் எதுவும் இருக்க முடியாது என்பதை கூறிக்கொள்ள நான் விரும்புகின்றேன். ஆகவே அல்லாஹு தஆலா எஜமான் ஷாஹுல் ஹமீத் பாதுஷா நாயகம் அவர்களுடைய பொருட்டை கொண்டு எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய இந்த பள்ளிவாயிலை மிக விரைவில் கட்டி முடிப்பதற்கு தௌஃபீக் செய்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த பள்ளிவாயிலுக்கு யார் யாரெல்லாம் உதவி செய்கின்றார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கும் எங்களுக்கும் சரீர சுகத்துடன் நீண்ட ஆயுளை தந்தருள் புரிவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.